டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் நிச்சயமாக பரபரப்பாக தான் இருக்க போகிறது. ஜஸ்ட் ப்ரோமோவை மட்டும் சொல்லலை, ப்ரோமோ வந்த உடனே அதுக்கான 24/7 பார்த்துட்டு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பிகாஸ் உண்மையிலே இன்றைக்கி வந்து தீபக் vs மஞ்சுரி அப்படின்றது பீக்கில் போகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது தீபக் vs மஞ்சுரியாக இருக்க வேண்டிய சண்டையே கிடையாது, அருண் vs மஞ்சுரியாக தான் இருந்துச்சு. மஞ்சுரி அப்பப்போ எக்ஸ்போஸ் ஆகினே இருக்காங்க. அவங்க வந்து முத்துக்குமரன் மாதிரியே ஒரு லேடி வெர்ஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, ரூல்ஸ் பேசுறது, நான் கரெக்டாக தானே நடந்துக்கிறேன் அப்படின்னு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் எப்போவுமே அவங்களுக்கு அது பேக் ஃபயர் தான் ஆயின்னு இருக்குது. ஒவ்வொரு தடவை பேக் ஃபயர் ஆகும் போதும் டக்குன்னு அப்படி எழுதுருவாங்க. உடனே நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்க, பெண் தானே அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருவாங்க. உடனே பெண்களாச்சு ஐயோ அம்மான்னு நம்மளும் ஃபீல் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போடணுன்னு தான் பிக் பாஸ் நினச்சிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், பிக் பாஸ் வந்து இந்த வாரம் பூராவே, இந்த சீசன் பூராவே பெண்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுல ரொம்ப மெனக்கிடுறாங்க பிக் பாஸ் டீமு. 24/7 பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் 1 hour எபிசோடில் வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க எடிட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த பிரியாணி கேங்கு, கோவா கேங் பற்றிய விளக்கமே நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க. வெறும் 1 hour ஷோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரியாணி கேங்குன்றது என்னன்னே அப்படின்றது தெரியாது. கிட்டத்தட்ட அந்த பிரியாணி மேட்டரில் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பஞ்சாயத்தே வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் மஞ்சரி அதில் தான் எக்ஸ்போஸும் ஆகிட்டாங்க, அருணும் அதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. காரணம், மஞ்சரி vs அருண் அப்படின்றது ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து மஞ்சரி ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டாங்க, ஒளிச்சு வச்சு சாப்பிட்றாங்கன்ட்டு. மேபி அவங்க அந்த பிரியாணியை வந்து திருட்டுத்தனமாக இந்த கேங் சாப்பிட்டதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இவங்களோட ரேஷன்ஸ் எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு திருட்டுத்தனமாக இவங்க மட்டும் தனியாக பிரியாணி சமைச்சு சாப்பிட்டதை ஒளிச்சு வச்சு சாப்பிட்றதா ஒரு போட்டிருக்கலாம். பட் அது அருண் வந்து நாங்கள் ஒளிச்சு வச்சு சாப்பிடவில்லையே அப்படின்ற மாதிரி சமாளிச்சுன்னு இருந்தார். பார்க்குற எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு, அப்பா சாமி நீங்களாம் நல்ல பிரியாணி வச்சு வெளுத்து கட்டிட்டு அது யாருக்கும் தெரியாத மாதிரி மறைக்கணும்னு நினச்சிங்க. கேமராலேருந்து எல்லாமே கேப்சர் ஆகிடுச்சு. அண்ட் மஞ்சுரியும் அதை கவனிச்சிருக்கிறாங்க, முத்துக்குமரன் கவனிச்சிருக்காங்க. 1000 தான் விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்னாலும் மக்களெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தோணுச்சு. பட் அருண் வந்து இந்த வாரம் எதுவும் நான் ஒழிச்சு வச்சு சாப்பிடல அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சமாளிச்சிருந்தாரு. பட் அதே சமயம் மஞ்சரி வந்து அதை விடாப்படியாக போட்டு கேட்டுனே இருந்தாங்க. நடுவில் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற அளவுக்கு தீபக் வந்து திடீர்னு அவர் கத்த ஆரம்பிச்சு, நான் கேப்டனாக பேசுகிறடா, தீபக்காக பேசுகிறேன்டா, நான் பார்த்திபன் இல்லடா, நான் தான்டா லியோ அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஒரிஜினல் கேங்ஸ்டர் தீபக்காக வந்து இறங்கியிருந்தார். பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. பட் ஒரு விஷயம் சும்மா கேட்டாலும் நச்சுன்னு கேட்டாருன்னு தான் சொல்லணும். தீபக்கை பொறுத்த வரைக்கும் மஞ்சரியை பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிட்றாருன்னு சொன்னீங்களே, என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அது மஞ்சரிக்கு பதில் சொல்ல தெரியாமல் போயிடுச்சு. அவங்க அந்த பிரியாணி பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினச்சாங்களா, இல்லை அந்த ஈவெண்ட்டை மறந்துட்டாங்களா என்னன்றது தெரியல. உடனே அப்படியே கப்புன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஆர்ஜே ஆனந்தி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணுன்ட்டு தீபக் திஸ் இஸ் டூ மச் ஊன்ட்டு அவங்க கொஞ்சம் கத்த. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜே ஆனந்தி வந்து ஒரு 2 வாரமாக பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. அவங்களோட ரேட்டிங்ஸும் ஓட்டிங்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை சரி கட்டணும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரில. தீபக் வந்து ஒரு பயங்கரமாக டோஸ் விட அது பயங்கரமாக மஞ்சுரியை ட்ரிகர் பண்ணி விட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறோம், இந்த 1 hour எபிசோடில் அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சு பிக் பாஸ் ஒரு சிம்பத்தி ரேட்டை ஏற்ற போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை அப்படின்றதுல 2 பேருக்கும் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம் தான். அருணும் இதில் வந்து இவ்வளோ ட்ரிகர் ஆகிருக்க தேவையில்ல, மஞ்சரி இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிருக்க தேவையில்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ்லலாம் எப்போவுமே சண்டை அப்படி நடக்கும்போது இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது, அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவே 2ஆக பிளந்துரும். அண்டு வீட்டில் நம்ம எல்லாம் பேசும்போது கூட அவன் பண்ண தப்பு இவன் பண்ண தப்புன்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட நியாய தர்மத்தை பற்றி நம்ம பேசின்னு இருப்போம். ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுறதும் தப்பு தான். தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை தேவையில்லாமல் ஓவர் சேஃப்டியாக விளையாடுறாங்க அப்படின்னு தான் தோணுது. காரணம், 50 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு, 60 நாள் ஆக போகுது. இப்போ வரைக்குமே அந்த கேமரா இருக்குதுன்ற கான்ஷியஸோடவே இருக்காங்க. சின்ன ஒரு தப்பாயிட்டாலும் வெளியில் வந்து நேம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ஓடி சாரி கேட்குறதாகட்டும், இல்லைனா ஓவர் ஹைப்பில் சண்டை போடுறதாகட்டும். நேற்று நடந்த சண்டையை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்லை சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா கத்த, ஜாக்லின் கத்த, ராணவ் கத்த, ராயன் கத்த, எல்லாருமே கத்தின்னு தான் இருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு வந்து கேமராவில் வந்து நம்ம ஃபேஸ் வந்துடணும் அப்படின்ற ஆதங்கம் ரொம்பவே இருக்குது. அதே சமயம் நம்ம கேமராவில் தப்பாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க இப்போயே கேங்காக பிரிஞ்சுட்டாங்க. கோவா கேங், பிரியாணி கேங்குன்ற மாதிரி இவங்களே கேங்காக பிரிஞ்சுட்டாங்க. இதில் முத்துக்குமரனுக்கு அருண் பார்த்து ஆகிறதில்ல, மஞ்சரிக்கு அருணை பார்த்து ஆகிறதில்ல, மொத்த வீட்டுக்குமே வந்து ராயனையும் ராணவையும் பார்த்து ஆகிறதில்ல. இந்த மாதிரி யாருக்கு ஆகுதோ அவங்கவுங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறதுலேயே குரூப்பாக இருக்கிறாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா இவங்க தான் கரெக்டு அவங்க தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. சரி, யார் கரெக்டு யார் தப்புன்னு விளக்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் சேதுபதியாவது ஒழுங்காக சொல்கிறாரா? அவர் என்னவோ அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச 10 பாயிண்ட்டை மட்டும் பேஸ்ட்டு போயிடலான்னு இருக்காரு. ஸோ மொத்தத்தில் ஒரு கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தெரியாத கண்டஸ்டண்ட்டை தான் உள்ளே கூட்டின்னு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. ஒவ்வொருத்தரும் கேமரா கான்ஷியஸாக இருக்காங்க. உண்மையிலே இந்த சீசன் வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த சீசன்லையாவது இதை கரெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை ப்ரோமோ பார்த்துருந்து 24/7 பார்த்துருந்தீங்கன்னா யார் மேலே கரெக்டு யார் மேலே தப்புன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். நன்றி.